ஒரு வழியாக நம்ம வந்து எந்த ட்ரஸ்ட்டுக்கு போகிறோமோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து தருமபுரியிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய தேவரூத்து பள்ளம் அப்படிங்கிற ஒரு கிராமம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதியமான் கோட்டைக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கில் இருக்குது. ஒரு பொட்டல் காடுங்க. ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா, நம்ம நண்பர்கள்லாம் வந்து ஆளுக்கு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நண்பர் மகேஷ் வந்து வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அனுபவங்களை பேசிக்கிட்டே அவர் வந்து வெங்காயத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதில். இந்த பக்கம் நான் வந்து வெள்ளரிக்காயெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து சதீஷ் வந்து எங்ககிட்ட அப்படியே கிண்டல் பண்ணிவிட்டு அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு குழு மேலே போய் குழந்தைங்களோட அப்படி கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். நான் மட்டும்தான் தெரியும், அவங்க பற்றி யாரும் தெரிய மாட்டாங்க. குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சு சின்ன சின்ன ப்ரோக்ராம் நாங்களே க்ரியேட் பண்ணிட்டோம். பாட்டு பாடுறது, அந்த மாதிரி வந்து குழந்தைங்கள பற்றி விசாரிக்கிறது, இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து அவங்கவுங்க ஒரு சின்ன சின்னதாக ப்ரோக்ராம் பண்ணோம். நம்ம நண்பர் தான் அவர் தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணவர். சமையல் செஞ்சு முடித்து எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்னென்னா, குழந்தைங்களுக்கு பயங்கர பாசம். எல்லா குழந்தைங்களும் எல்லாருக்கும் ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. போயிருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அவ்வளோ பாசமாக அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஊட்டி விட்டு, எனக்கு தனியாக ஒரு பெரிய பாச பிணைப்புகள் வந்து நிறைய சேர்ந்துட்டாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னையை வந்து அந்த குழந்தைங்க கூடவே கூப்பிட்டு சாப்பிட உட்கார வச்சுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தா பக்கத்தில் உட்காந்து சாப்பிடவே ஆரம்பித்தாச்சு. பாருங்க எவ்வளோ ஒரு பாசம். இந்த பாசம்லாம் எங்கே கிடைக்கும்? அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் எங்களுக்கு. அது பாருங்க, நான் அங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். வாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தனி ஃபேன் கூட்டம், நமக்கு எல்லா குட்டீஸ் கூட்டம். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிடுங்கிறீங்க. எவ்வளோ ஒரு பாசமாக ஒருத்தர் ஊட்டி விட்டு சான்ஸே கிடையாது. இந்த அளவுக்கு பாசமாக இருந்தாங்க எல்லாமே. நம்ம குழந்தைங்க எவ்வளோ அன்பாக இருந்தாங்க தெரியுமா? மறக்க முடியாத நாள். இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சரவணன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதில் எங்கள் தங்கச்சின்னு சொன்ன இல்லையா, அவங்க மகாலட்சுமி, அவங்களுக்கெல்லாம் கண்ணில் தண்ணியே வந்துச்சு. இவங்க இந்த பக்கம் சாப்பிட்டுருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குட்டீஸ் பட்டாளமே என்னையை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்னையை கூடவே சாப்பிட்ணும் வந்துட்டாங்க. அவங்க கூட சாப்பிட்டுக்கின்னு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு அப்படியே எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. நல்லா நிம்மதியாக குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்களோட அந்த நாளை வந்து செலவு பண்ணது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு அப்புறம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நண்பர்கள்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சோம். சின்ன கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணோம். என்ன எல்லாத்தையும் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி அவங்க கூடவே இருந்ததுனால என்னால் வந்து எல்லாத்தையும் வந்து தொகுத்து எடுக்க முடியல. இதெல்லாம் ஒரு அனுபவம். அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் போகும்போது நல்லா தெளிவாக எடுத்து உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் காட்டணும்னு விருப்பப்படும். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இப்போ வந்திருக்கிற வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ இவங்களெல்லாம் ஏன் வரிசையில் நிற்க வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு போட்டது இல்லாமல் இவங்களுக்கு நினைவாக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சி அவங்கக்கிட்ட இல்லாத தட்டும் டம்ளரும் வாங்கி இந்த எல்லா குழந்தைங்களுக்கும் நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா அந்த குழந்தைங்கிட்ட தட்டு டம்ளர் இல்லை அப்படின்றத சாப்பிட்ற நேரத்தில் பாதி பேர் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் தட்டு கழுவி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால நாங்கள் போகும்போதே வந்து அந்த குழந்தைங்க ஒரு 25 பேர் இருக்காங்க. அந்த 25 குழந்தைங்களுக்கு 25 தட்டு 25 டம்ளர் அப்படி வாங்கிக்கிட்டோம். அதை வச்சு நாங்கள் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு செட்டாக அப்படியே வச்சு ஒரு தட்டு ஒரு டம்ளரு அவங்களுக்கு வாங்கிட்டு போன ஐஸ்கிரீமு இது எல்லாத்தையும் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த குழந்தைங்க மனசில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அந்த குழந்தைங்க முகத்தில் பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த சச்சன்
இருமா திரும்ப தூரம் திரும்ப மகேஷ் கொடுத்துட்டானா இன்னொரு டைம் கொடுங்க பாப்பா வா வா குடு குடு ஓகே ஓகே வா திருமலை குத்துரு பாப்பா கொடுப்பா மகேஷ் குடா சதீஷ் வாங்க 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 சூப்பர் ஓகே சரி இந்த பசங்க ஐஸ்கிரீம் வாங்க போனானுங்கள, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஸ்பூன் வாங்க மறந்துட்டு வந்துட்டானுங்க. ஆனால் குழந்தைங்க பொறுப்பாக அந்த ஐஸ்கிரீமை எல்லாமே வந்து அந்த விரலையே எடுத்து சாப்பிட்டு அதை காலி பண்ணிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு அழகு தான். குழந்தைங்க பார்க்கும்போது இந்த ஐஸ்கிரீம் வந்து அப்படி விரல் எடுத்து சாப்பிட்றது ஒரு அழகாக தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. ஆமாம், இந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்ததுக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நினச்சபடி குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டாச்சு. செஞ்சு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். எனக்கான பஸ்ஸு அதை நிற்கிது பாருங்கள். தமிழில் கலைமகள்னு போட்டிருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பஸ்ஸு, பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம போக போகிற பஸ்ஸு, பார்த்துக்கோங்க. போல் நீங்களும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.